நாம் அமர்ந்த வண்ணமாக ஆலய ஆராதனைக்கு ஆரம்பமாக ஒரே ஒரு பாடலை பாடுவோம். துதிப்பாடல் புத்தகத்திலே 15வது பாடல் தூயாதி தூயவரே என்ற பாடல். அதில் முதல் கவியும் 3வது கவியும் நாம் சேர்த்து பாடுவோம். 15வது பாடல் தூயாதி தூயவரே, 1வது 3வது கவி. எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன். ஜெபம் செய்வோம். இந்த உயிர்த்தெழுந்த திருநாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலே உடைய சமூகத்தில் வரும்படியான வாக்கியத்தை நீங்கள் தந்திருக்கிறேன். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தில் அவங்களை கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் எங்களுடைய மத்தியிலும் நீர் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆராதிப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம், இந்த வார்த்தையை கேட்பதற்காக வந்திருக்கிறோம். இந்த நேரத்தை எங்களுக்கு என்று நீர் ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். துவக்கம் முதல் முடிவரைக்கும் உள்ளிடத்தில் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இதை காண்கிற கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படும்படி இந்த ஆவியானவரை ஆசீர்வதித்து தரும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
நாம் யாவரும் எழுந்து நின்று பாமாலையிலே 45வது பாமாலை பாடுவோம். பாமாலையில் 45 மகிழ்ச்சி ஓய்வு நாளை என்ற பாடல் 1வது 3வது கவிதை பாடல். 1வது 3வது கவிதை. ஜெபம் செய்வோம். முதலாவதாக நம் ஆண்டவரை துதிப்போம், ஆராதிப்போம். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நினைவு கூர்ந்து அவரை நாம் ஆராதிப்போம். அவருக்கு நன்றி சொல்வோம். அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிற நன்மைகளை நினைத்து நம்மை நடத்தி வருகிற விதத்தை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அது மாத்திரம் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்திலே கொடுத்து நாம் ஜெபிப்போம். இன்னுமாக கேட்கப்பட்ட செய்தியும் தேவன் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபம் செய்வோம். நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் இருக்கும் என்றால் தேவனுடைய சமூகத்திலே அறிக்கையிட்டு நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை ஆராதிக்கும்படியான வாக்கியத்தை எனக்கு தந்திருப்பதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை நீர் எல்லா இடத்திலும் இருக்கிறபடினாலே உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரை சர்வ வியாபியாக இருக்கிறபடினாலே உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எல்லா இடத்திலும் உம்முடைய பிரசன்னம் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் வானத்திலே சூரியனுக்குள்ளாக புகுந்தாலும் அங்கேயும் உடைய பிரசன்னம் இருக்கிறது, பாதாளத்துக்குள் சென்றாலும் அங்கேயும் உடைய பிரசன்னம் இருக்கிறது. ஆண்டவரே யோனா மீன் வயிற்றில் இருக்கும்போது அங்கேயும் உடைய பிரசன்னம் இருந்தது. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவுடைய பிரசன்னம் எல்லா இடத்திலும் இருப்பதற்காக ஆண்டவர் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே தோப்பரே தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம், தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம், தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் ஒருவரை ஆராதனைக்குரியவராக என்னுடைய ஆராதனைகள் எல்லாவற்றையும் உமக்கு நேராக நாங்கள் எடுக்கிறோம். நீர் எல்லாவற்றையும் அறிந்த தேவன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே உமக்கு முன்பாக மறைவான பொருள் என்று ஒன்றுமே இல்லை. இந்த பிரசனம் எல்லா இடத்திலும் இருக்கிறபடினாலே எல்லாமே உமக்கு தெரியும். ஆண்டவரே நாங்கள் என்ன நினைக்க வேண்டும் என்று நினைப்பதற்கு முன்பதாகவே நாங்கள் என்ன நினைக்கப் போகிறோம் என்பது உமக்கு தெரியும். ஆண்டவரே ஸ்தோத்திர கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர கர்த்தாவே. ஆண்டவர் நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக திறந்த புத்தகமாக இருக்கிறபடினாலே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு முன்பாக ஒரு ரகசியமும் இல்லை. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திர கர்த்தாவே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். ஸ்தோத்திரம் காலங்களையும் அறிந்திருக்கிற தேவன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்ன நடந்தது என்பது உமக்கு தெரியும். ஆண்டவரே என்ன நடக்கிறது என்பது உமக்கு தெரியும். என்ன நடக்க போகிறது என்பது உமக்கு தெரியும். ஆண்டவரே ஸ்தோத்திர கர்த்தாவே, ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம், தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம், தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுது நான் உமக்கு நன்றி ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே நீர் கிருபையுள்ள தேவனாக இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் கிருபை மிகுந்தவராக இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நன்றி 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 ஆண்டவரே.
நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நீர் கிருபையுள்ள தேவன். உங்களுடைய கிருபையை ஆண்டவர் 1000 தலைமுறை மட்டும் நீர் காக்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய கிருபை ஆண்டவரே நாள்தோறும் புதியது என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் கிருபை ஆண்டவரே, அந்த தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. நன்றி ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் கிருபை அளிக்கிற தேவன், உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் ரட்சிப்புக்கு முதலாக எங்களில் வேலை செய்த கிருபைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் சமயத்தில் இந்த கிருபை வேலை செய்ததற்காக ஸ்தோத்திரம். ரட்சிப்புக்கு பின்பதாக இப்பொழுதும் அந்த கிருபை எங்களில் வேலை செய்து கொண்டிருப்பதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மங்கி எறிகிற திரியை நீர் அணையாத தேவன், முறிந்த நாளிலே நீர் ஆண்டவரே உடையாத தேவன். எங்களுக்கு கிருபை என்னும் எண்ணெயை ஊற்றி ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்குகிற தேவன். உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவர், நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. கிருபை அளவில்லாமல் எங்களுக்கு ஆண்டவரே பொழிந்தருவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உங்களுடைய வார்த்தையை சொல்லும் போது அந்த கிருபை இருப்பதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள வார்த்தைகளை என்னுடைய வாயிலை தருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரத்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரத்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நமக்கு நன்றி சொல்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. இப்பொழுது நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் இருக்கும் என்றால் தயவாக மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். துயரத்தினாலே எங்களை கழுவி சுத்தம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. இப்பொழுது ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் பாதத்தில் தருகிறோம். கொரோனா ஆண்டவரே தொற்றுனாலே கஷ்டப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாடுகளையும் ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாடுகளை நீர் கண்ணோக்கி பாரும். இந்த நாடுகளுக்கு நீ உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த தொற்றிலிருந்து முழுமையான விடுதலை கிடைப்பதற்கு உதவி செய்யும். அவர் எடுக்கிற முயற்சிகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவர். விசேஷமாக இந்தியாவுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். இந்தியாவிலே ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டு போகிறது ஆண்டவரே. ஒரு கட்டுப்பாட்டுக்குள் எல்லாமே இருக்கிறது ஆண்டவரே. நீதாமே கிருபையாக இறங்கி ஆண்டவரே நீ உதவி செய்யும்படியாக நம்ம ஜெபிக்கிறோம் ஆண்டவர். விசேஷமாக இந்த கோவா பட்டணத்திலும் நிறைய அதிகமான ஆண்டவரே கொரோனா தொற்றினால பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. நீதாமே இறங்கி உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். இந்த தொற்றிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உதவி செய்யும்பா ஆண்டவர், உதவி செய்யும். வாஸ்கோவிலும் சிம்பலிலும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய பாதத்தில் தருகிறோம். அஃபெக்ட் பண்ணப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், தாக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாதத்தில் தருகிறோம். நீதாம் இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். இவர்கள் மூலமாக இந்த தொற்று அதிகரிக்காதபடி தேவன் பாதுகாத்துக் கொள்ள ஜெபிக்கிறோம். சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை சமூகத்திலே ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இதுதாமே பாதுகாவலாக இருந்து பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இதற்காக தடுப்பு மருந்து கண்டுபிடிக்க ஆண்டவர், இந்த நோய் குணமாவதற்கு மருந்து கண்டுபிடிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவர், அப்படிப்பட்ட மருத்துவர்களை, மருத்துவ ஆராய்ச்சியாளர்களை எடுப்ப வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. நீர் அப்படிப்பட்ட நபர்களை நீர் எடுப்பு தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஞானத்தினாலே நிறைத்து நீர் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரத்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரத்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரத்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரத்தாவே. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரத்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரத்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீதாமே உதவி செய்யும் ஆண்டவரே, நீதாமே உதவி செய்யும் ஆண்டவர். விஞ்ஞானிகளுக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். மருந்து எப்படியாவது கண்டுபிடிக்க நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த நோய் குணமாக வேண்டும் என்றால் ஆண்டவரை, இந்தியாவிலிருந்து எடுபட வேண்டும் என்றால், உலக நாடுகளிலிருந்து எடுபட வேண்டும் என்றால் மருந்து மாத்திரமே இருக்கு ஆண்டவரே. ஒரு காரணமாக அமைகிறது ஆண்டவரே. ஆண்டவரை நீர் நினைத்தால் முடியும். உடைய வாக்குக்கு எல்லாமே கட்டுப்பட்டு அமையும் ஆண்டவரே. ஆண்டவரை நீதான் உதவி செய்யும்படியாக சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை ஆண்டவரை ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை கொடுத்து நீ வழிநடத்துகிறால் மருந்துகளை கண்டுபிடிக்க நீ உதவி செய்யும்படியாக நாம் ஜெபிக்கிறோம். அதே போல இவருடைய திருச்சபை மக்கள் ஒவ்வொருவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. நீதான் உதவி செய்யும் ஆண்டவரை. எங்களுடைய மக்களுக்கு, இந்த திருச்சபை மக்களுக்கு இந்த தொற்று பற்றாதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ள ஜெபிக்கிறோம். அவர்களை சுற்றிலும் வேலை அடைத்து நீர் பாதுகாத்துக் கொள்ள ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. நீதாமே உதவி செய்யும். விசேஷமாக ஆண்டவர் திருச்சபை மக்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே சந்தித்து நீ வழிநடத்த வேண்டும் என்று உடைய பாதத்தில் கெஞ்சுகிறோம். நீர் அவ்விதமாக செய்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். தேவைகளை சந்தித்து வழிநடத்தும் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே, இன்னுமாக பரீட்சை எழுதி ரிசல்ட்டுக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். 10+2 பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீதாமே அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்க உதவி செய்யும் ஆண்டவரே. உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நல்ல ரிசல்ட் கிடைத்த அடுத்த கிளாஸஸ்க்கு அவங்க கடந்து செல்ல, காலேஜுக்கு கடந்து செல்ல உதவி செய்யும். இந்த பரீட்சை எழுத முடியாதபடி இருக்கிற பிள்ளைகளை இந்த பாதத்தில் தருகிறோம்.
காலேஜில் எழுத வேண்டும் என்று இன்னும் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்களையும் தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஆண்டவர் ஒரே சிந்தையோடு கூட ஆயத்தம் செய்வதற்கு வேண்டிய கிருபைகளை நீங்கள் தர வேண்டும் என்றும் உடைய பாதத்தில் கெஞ்சுகிறோம். அவிதமாக செய்கிறதுக்காக ஒரு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரத்தால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் கேட்கப்பட்ட செய்தி மூலமாக எங்களோடு கூட பேசும், அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். மீதியாக இருக்கிற வேலையை நீ பொறுப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் சுத்தமாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, சித்தமனதிலே செய்வது போல பூமியிலும் செய்வதாக, அன்றைய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுக்கு மன்னியும். சூழலில் பேசி பண்ணாமல் தீவிரத்தை ரசித்துக்கொள்ளும் ராஜ்யம் வல்லமை என்றைக்கு. ஆமென். தயவுசெய்து அவர்கள் காணொலி காட்சி மூலமாக இந்த ஆலய ஆராதனையில் பங்கெடுக்கிற உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிற இந்த ஆலய ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக. கோவா பட்டணத்திலே கொரோனா தொற்றினாலே அதிக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபம் செய்வோம். தொடர் சங்கிலி ஜெபத்தை விடாது நீங்கள் செய்யும்படியாக, குடும்பங்களில் செய்யும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, உங்கள் ஜெபம் கண்டிப்பாக கேட்கப்படும். நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் வைக்கிற விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றும் வீணாக செல்வதில்லை. உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படும். ஆக நாங்கள் சோர்ந்து போகாதபடி ஜெபிக்க உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். குடும்ப ஜெபமும் செய்யுங்கள். அந்த நேரத்தில் நம்ம குடும்பத்தினுடைய தேவைகளுக்காக, நண்பர்களுடைய தேவைகளுக்காக நாம் ஜெபிக்க முடியும். ஆக குடும்ப ஜெபமும் தொடர்ந்து செய்யும்படியாக உங்களை அன்போடு கூட நான் கேட்கிறேன். பிறந்த நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபம் செய்வோம். 14ஆம் தேதி இன்று மிஸ் ஜெசி குமார் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். 19ஆம் தேதி மாஸ்டர் ஷாம் சுதாகர் அவர்கள் அது தம்பி தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இவர்கள் இருவருக்காக நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இன்று பிறந்த நாள் கொண்டாடுகிற மிஸ் ஜெசிக்காக நாம் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அவர்களுக்கு படிக்க உதவி செய்திருக்கிறீர். ஒரு வருடம் முழுவதும் அவளோடு கூட இருந்து அவளை வழிநடத்திருக்கிறீர், ஆசீர்வதித்திருக்கிறீர். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து மகளை ஆசீர்வதிப்பதாக உடைய கிருபையும் இரக்கமும் மகளை ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த புதிய வருடத்தில் புதிய ஆசீர்வாதங்களினாலே நிறைத்து நீர் வழிநடத்த வேண்டும் என்று உடைய பாதத்தில் கெஞ்சுகிறோம். நன்றி ஆண்டவரே. நம்முடைய சார்ந்திருக்கிற தகப்பன் தாய், சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் உடைய பாதத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவன் தாமே அவர்களையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று உடைய பாதத்தில் கெஞ்சுகிறோம். அதே போல 19ஆம் தேதி பிறந்த நாள் கொண்டாட போகிற ஷாமுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த குட்டி தம்பிக்காக நாம் ஜெபிக்கிறோம். நம்ம கொடுத்திருக்கிற எல்லா கருவிகளுக்காக, ஆசீர்வாதத்திற்காக, ஆண்டவரே படிப்புக்காக நமக்கு நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து குட்டி தம்பிகள் ஆசீர்வதியும். ஆண்டவரே, அவனுடைய காரியங்களில் எல்லாவற்றிலும் அவனுக்கு என்னென்ன தேவை எல்லாவற்றையும் கொடுத்து உதவி செய்யும். அவனை ஆசீர்வதியும். என்னும் தேவைய கருவியிலும் கண்களிலே தயவு கிடைத்து வளர்வதற்கு உதவி செய்வீராக. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தாய், தகப்பன், சகோதரி இவர்கள் எல்லாரையும் பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர்தாமே பொறுப்படுத்து நீர் வழி நடத்துகிறாக. இவர்கள் இருவரையும் பிதா, குமார், சுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். இவருடைய கிருபை பிள்ளைகளோடு கூட இருந்து பிள்ளைகளை வழி நடத்தி காக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். இப்பொழுது நாம் நம்முடைய கோயில் பிள்ளைகள் ஒரு சிறப்பு பாடல் பாடுவார்கள். நாம் கேட்போம்.
நாம் செய்திக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக தலை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலே இந்த செய்திக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக உங்களுடைய பாதத்திலே நம்மை கெஞ்சுகிறோம். எங்களுக்கு உதவி தேவை. இந்த நேரத்தில் பொருட்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கேட்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட ஒரு கருவியாக எடுத்து தேவன் பயன்படுத்த வேண்டும் என்று உங்களுடைய பாதத்தில் கெஞ்சுகிறேன். நீதாமே உதவி செய்யும். இந்த நேரம் பொழுது தேவன் பொருட்படுத்தி வழிநடத்த ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். போன வாரத்திலும் இந்த வாரத்திலும் இந்த மாதத்தின் மற்ற 2 வாரங்களிலும் இந்த கருத்தின் அடிப்படையில் நாம் தியானம் செய்ய போகிறோம். Prayer that breaks the bonds, விலங்குகளை உடைக்கிற விண்ணப்பம் என்ற கருத்தின் அடிப்படையில் நாம் தியானம் செய்கிறோம். இன்றைக்கு Prayer that broke the bonds of Daniel, தானியேலின் விலங்குகளை உடைத்த விண்ணப்பம் என்ற தலைப்பின் கீழே நாம் தியானம் செய்ய போகிறோம். ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் தன்னுடைய இந்த ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பதாக வேலை செய்து கொண்டிருக்கும் போது அவர் தனியார் இடத்துல வேலை செய்து கொண்டிருந்தார். அவர் தேவனிடத்தில் கேட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், இந்த டிசம்பர் மாதத்திற்குள்ளாக எனக்கு ஆண்டவரே ஒரு கவர்மெண்ட்ல வேலை கிடைக்க நீ உதவி செய்ய வேண்டும். குடும்பத்தின் கஷ்டத்தின் நிமித்தமாக அவர் இந்த வேண்டுதலை தேவனுக்கு முன்பாக வைத்தார். ஆண்டவரே, இந்த டிசம்பர் மாதத்துக்கு முன்பதாக அல்லது டிசம்பருக்குள்ளாக எனக்கு அரசாங்க வேலை வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்டார். மிகவும் கருத்தோடு கூட இந்த ஜெபத்தை அவர் செய்தார். அவர் செய்ததற்கு பதிலாக தேவன் அவருடைய விண்ணப்பத்தை நிறைவேற்றினார். அதே போல டிசம்பர் மாதத்தில் முடிவதற்கு முன்பதாகவே அவருக்கு வேலை அரசாங்கத்தில் கிடைத்தது. அவர் தேவனுக்கு நன்றி செலுத்தினார். நம்முடைய தேவன் எப்பொழுதுமே நம்முடைய ஜெபங்களை கேட்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய நேரத்தின்படி அவர் பதில் கொடுக்கிற தேவனாகவும் இருக்கிறார். போன வாரத்தில் நாம் இந்த தலைப்பின் அடிப்படையில் தியானம் செய்தோம். Prayer that broke the bonds of Manasseh, மனாசேயின் விலங்குகளை உடைத்த விண்ணப்பம் என்ற தலைப்பின் கீழே நாம் தியானம் செய்தோம். இந்த வாரத்திலே நான் ஏற்கனவே சொன்னது போல தானியேலுடைய விலங்குகளை உடைத்த விண்ணப்பம் என்ற தலைப்பின் கீழே நாம் தியானம் செய்ய போகிறோம். இதற்கு ஆதாரமாக தானியேலின் தீர்க்க தரிசன புத்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனம் முதல் 24வது வசனங்கள் அடங்கிய பகுதியிலே இருக்கிறது. தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனம் முதல் 24வது வசனங்கள் அடங்கிய பகுதியிலே இருக்கிறது. நாம் செய்திக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக பின்னணிகளை குறித்து ஆராய்ச்சி செய்வது மிகவும் நல்லது. நமக்கு நன்றாக தெரியும், தானியேல் யெகோயாக்கீம் என்று சொல்லக்கூடிய ராஜாவின் நாட்களிலே நேபுகாத்நேச்சார் என்ற அரசராலே, பாபிலோனிய அரசர் நேபுகாத்நேச்சார் என்ற அரசராலே சிறைப்பிடித்து செல்லப்பட்ட ஒருவர்களில் பலரில் இவர் ஒருவர். நேபுகாத்நேச்சார் அரச குலத்தார் இன்னும் அதிகமாக படித்த பிள்ளைகள் யாவரையும் தன்னுடைய நாட்டிற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் அங்கிருந்து யூதேய நாட்டிலிருந்து பிடித்து செல்கிறார், சிறையாக பிடித்து செல்கிறார். தானியேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்திலே அது இருக்கிறது. அதற்கு அப்புறமாக கல்தையருடைய கலாச்சாரங்களையும் மொழிகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சிறப்பு பயிற்சி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி 1 அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இவர்களுக்கு நன்றாக உயர்ந்த உணவு கொடுக்கப்பட வேண்டும். இதன் மூலமாக இவர்கள் நன்றாக வலுவாக இருக்க வேண்டும் என்பதற்காக 3 வருடங்கள் அதிகமாக கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அரச கட்டளை. அதை குறித்து 5வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். ஆனால் அந்த உயர்வான உணவு சிலைக்கு படைக்கப்பட்ட இறைச்சியாக இருப்பதாலும் இன்னும் திராட்சரசம் கலந்த ஒரு உணவாக இருப்பதாலும் அதை நாங்கள் சாப்பிடக்கூடாது என்று சொல்லி 4 பேர் தீர்மானம் எடுக்கிறார்கள். வேதத்தின்படி 4 பேர் நமக்கு தெரியும். இன்னும் எத்தனை பேர் அதிகமாக இருந்தார்கள் யூத குலத்தில் இருந்து நமக்கு தெரியாது. சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ, தானியேல் என்பவர்கள் 4 பேரும் அமிதமாக ஒரு போதனை செய்கிறார்கள். இவர்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி, நான் உங்களை சரியாக கவனிக்கவில்லை என்றால், உங்கள் முகங்கள் வாடி இருக்கும் என்றால் அரசர் என்னை சிறை செய்து விடுவார் என்று சொல்கிறார். ஆனால் தானியேலும் மற்றவர்களும் அவரோடு கூட பேசி சொல்கிற காரியங்கள், 10 நாள் எங்களை சோதனை செய்யும், 10 நாட்களுக்கு பிறகாக எங்களுடைய முகங்கள் சோர்வாக காணப்பட்டால் நீர் கண்டிப்பாக நீர் விரும்புகிறபடியே நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லிவிடுகிறார்கள். 10வது
நாட்களுக்கு பிறகு இவரை சோதனை செய்யும் போது மற்றவருடைய முகங்களை காட்டிலும் இவருடைய முகங்கள் மிகவும் கலை உள்ளதாகவும் பிரகாசமானதாகவும் இருக்கிறது. ஆகையினாலே அவர்களுக்கு காய்கறி உணவும் சாதாரண பருப்பு வகைகளும் இவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில இருந்து அவர்கள் பெரிய நல்ல நேபாத் நேச்சாதிகளை அவர்களை சோதனை செய்யும் போது மற்றவர்களை காட்டிலும் 10 மடங்கு சமர்த்தர்களாக இவர்கள் 4 பேரை காண்கிறார். விசேஷமாக தானியேலை ஒரு பிரதானமான ஒரு நபராக காண்கிறார். 3வது அதிகாரத்திலே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற ஒரு அதிகாரமாக இருக்கிறது. அவர்கள் சிலை வணக்கத்திற்கு கீழ்ப்படியாதபடி, ராஜாவுடைய கட்டளையின்படி சிலை வணக்கத்திற்கு கீழ்ப்படியாதபடி அவர்கள் தேவனிடத்தில் விசுவாசம் வைத்து அவர்கள் ஆண்டவருக்காக நிலைநிற்கிறார்கள். வசனம் 6வது அதிகாரத்தின்படி தானியேல் மனித கடவுள் வணக்கத்திற்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார். முதலாவது நம் நேபாத் நேச்சாருடைய நாட்களில் பார்க்கும்போது சிலை வணக்கம், இங்கே மனித கடவுளை வணங்க வேண்டும் அப்படின்றால் தரிவு ராஜாவை வணங்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அமிதமாக இவர் வணங்காதபடி அவர் என்ன செய்கிறார்? ஆண்டவரை மாத்திரம் வணங்குகிறதாக 6வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். தானியேலுடைய காரியங்கள் யாவும் நேபுகாத்நேச்சாருடைய நாட்களிலே இன்னுமாக அவருடைய மகன் பெல்சாத்சார் சொல்லக்கூடிய அவருடைய நாட்களிலும், தரியு ராஜாவுடைய நாட்களிலும், இன்னுமாக கோரேஸ் ராஜாவுடைய நாட்களிலும் ஜெயமாக இருந்தது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இவர் இவ்விதமாக அவருடைய காரியங்கள் எல்லாமே வெற்றியாக இருந்தது. அதற்கு காரணம் இவர் ஒவ்வொரு நாளும் 3 வேளை ஜெபிக்கிறவராக காணப்பட்டார். ஆண்டவரிடத்திலே நேரம் செலவிடுகிற ஒரு மகனாக அவர் காணப்பட்டார். இப்பொழுது நாம் செய்திக்குள்ளாக சொல்கிறோம். முதலாவதாக prayer that programmed for the bonds, விலங்குகளை உருவாக்கின விண்ணப்பம். விலங்குகளை உருவாக்கின விண்ணப்பம். பிரேயர் நம்ம ஜெபம் என்று சொல்கிற ஆயுதம் ஜெபத்திலிருந்து விடுவிக்கும் என்று சொல்லி நாம் சொல்கிறோம். அது உண்மை. ஆனால் தானியேலுடைய வாழ்க்கையில இந்த ஜெபம் தான் இவரை சிறைச்சாலைக்குள் கொண்டு சென்றது என்று சொல்லி நாம் வேதத்தின் வாயிலாக அறிந்து கொள்கிறோம். தரியு என்று சொல்லக்கூடிய ராஜா பாபிலோனை இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கிறார். அவர் மேதியன் என்று சொல்லி நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்ளலாம். மேதியர்களுக்கும் பெர்சியர்களுக்கும் அவர் அரசராக இருக்கிறார். தானியேல் 9:1 முன்பகுதியின்படி நாம் வாசித்து பார்ப்போம் என்றால் மேதியனாகிய தரியு என்று சொல்லி அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர் ராஜாவாக பொறுப்பு எடுக்கிறார். பாபிலோன் மாகாணம் அல்லது அரண்மனை இவர்கள் யாவும் இவருக்கு கீழாக இருக்கிறது. அப்படி என்றால் தரியு ராஜா யார் என்று சொல்லி நாம் சிறிது ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இவர் அர்த்தசஷ்டா என்று சொல்லக்கூடிய ராஜாவுடைய மகன் என்று சொல்லி 9வது அதிகாரம் 1வது வசனத்துடைய பின்பகுதி சொல்கிறது. இவர் இந்த ராஜ்யத்தை எடுக்கும்போது, அதாவது பாபிலோனை அவருடைய கரங்களிலே எடுக்கும்போது கிட்டத்தட்ட 62 அல்லது 63 வயது இருக்கும் என்று சொல்லி வேத அறிஞர்கள் கருதுகிறார்கள். இவருடைய கோரேசனுடைய மாமா தான் இவர். 2 பேருமே அப்படி என்றால் ஒரே இனத்தை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடும். ஆகினாலே சைரஸ் என்று சொல்லக்கூடிய கோரேஸ் என்று சொல்லக்கூடிய அரசர் அவருக்கு தரியு ராஜா மாமாவாக இருக்கிறார். இவருடைய அரசாட்சிக்கு பின்பதாக, தரியு ராஜாவுக்கு பின்பதாக கோரேஸ் தான் பொறுப்பெடுக்கிறார். அப்படி என்றால் மூத்தவராக இவர் ஆட்சி செய்யும் என்று விட்டுக் கொடுக்கிறார். அதற்கு பின்னதாக அவர் ஆட்சி செய்கிறார் என்று சொல்லி சரித்திரம் கூறுகிறது. இன்னும் 2 இடங்களிலே நாம் இந்த பகுதியை நாம் வாசிக்கிறோம். முதலாவது மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்துக்கு தரியு ராஜாவாக இருக்கிறார். ஆனால் அதே காரியத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். அதற்கு பின்னதாக எஸ்தர் புத்தகத்தில் 1:19 நாம் வாசிக்கும் போது பெர்சிய சாம்ராஜ்யத்துக்கும் மேதிய சாம்ராஜ்யத்துக்கும் கோரேஸ் ராஜாவாக இருக்கிறார் என்று சொல்லி அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் கோரேஸ் ராஜாவாக இருக்கும்போது பெர்சிய சாம்ராஜ்யம் பெயர் முதலாவது கொடுக்கப்படுகிறது. தரியு ராஜாவாக இருக்கும்போது மேதியருடைய பெயர் முதலாவது கொடுக்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் தான் நாம் அந்த 2 இடங்களிலும் வாசிக்கிறோம்.
ஒருவேளை தானியேலை குறித்து அவர் மற்றவர்களிடம் அல்ல மற்ற அதிகாரிகளிடம் கேட்டு தெரிந்திருக்கலாம். இவர் எப்படிப்பட்டவர், இவருக்கு இவருக்குள்ளாக என்ன ஒரு சிறப்பு ஆவி இருக்கிறது, இவர் எவ்விதமாக நேர்மையாக வாழ்கிறார், அரசருக்கு ஏற்பட்ட பிரச்சனையிலே இவர் எவ்விதமாக அவர் உதவி செய்தார் என்று சொல்லி அவருடைய முதல் வருட அரசாட்சியிலே அவர் கேட்டு தெரிந்திருக்கக்கூடும். ஆகையினாலே இவர் தன்னுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் தன்னுடைய அரசியல் அல்லது அவருடைய ஆட்சியை மாற்றி அமைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எவ்விதமாக எல்லா மாகாணத்திற்கும் இந்த பகுதிகள் யாவை, பாபிலோன் அல்லது மேதியருடைய பகுதி, பெர்சியருடைய பகுதிகள் எல்லாவற்றையும் 120 பகுதிகளாக பிரித்து, மாகாணங்களாக பிரித்து 120 அரசர்களை, தேசாதிபதிகளை நியமிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த 120 தேசாதிபதிகளுக்கு மேலாக 3 பிரதானிகளை நியமிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். இந்த 3 பேரில தானியேல் ஒருவர். தானியேல் யார், அல்லது அதற்கு முன்னதாக இந்த மற்ற 2 பேர் யார் என்று சொல்லி பார்க்கும்போது, ஒருவர் பெர்சிய சாம்ராஜ்யத்தை சேர்ந்தவராகவும் ஒருவர் மேதிய சாம்ராஜ்யத்தை சார்ந்தவராகவும் இருக்கக்கூடும் என்று சொல்லி நம்புகிறார்கள். ஆனால் இவர் மாத்திரம் யூதாவை சார்ந்தவர், இஸ்ரவேலை சார்ந்தவர். ஆகையினாலே தான் பொறாமை எழும்புகிறது என்று சொல்லி பிரதானம் அறிந்து கொள்ளலாம். அதற்கு முன்னதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ராஜாவின் மனதிலே இன்னொரு காரியமும் எழுகிறது. இந்த 3 பேரிலே தானியேலை இன்னும் உயர்வாக்கி தனக்கு அடுத்த நிலைமையில கொண்டு வர வேண்டும், மந்திரியாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். 3 பேருக்கும் மேலாக தனக்கு கீழாக மந்திரியாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். ஆங்கிலத்தில் வைஸ்ராய் என்று சொல்கிறார்கள். அரசு பிரதிநிதியாக மந்திரியாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். இது ஒருவேளை மற்ற 2 பேருக்கும் தெரிந்திருக்கக்கூடும். ஆகையினாலே தான் அங்கே பொறாமை எழுகிறது. நம் நாட்டை சார்ந்த ஒருவேளை உயர் பதவிக்கு வந்தால் நல்லது. ஆனால் அந்நிய தேசத்திலிருந்து பிடித்து கொண்டு வரப்பட்ட, அதுவும் சிறை கைதியாக பிடித்து கொண்டு வரப்பட்ட ஒரு மனிதர் நமக்கு மேலாக இருந்து ஆட்சி செய்ய முடியுமா, நம்மை வழிநடத்த முடியுமா என்ற கேள்வி அவருடைய மனதிலே இருக்கிறது. ஆனால் ராஜா இவரிடத்தில் காண்கிற ஒரு சிறப்பு காரியம் என்னவென்றால், அவருக்குள்ளாக ஆவி இருந்து, சிறந்த ஒரு ஆவி, விசேஷித்த ஆவி இருந்தது என்று வேதம் சொல்கிறது. அப்படி என்றால் அது ஆவியாருடைய நிறைவை குறித்து பேசுகிறதா அல்லது வேறு எந்த விதமான காரியங்களை குறித்து பேசுகிறதா என்று ஆராய்ச்சி செய்யும் போது அது நிச்சயமாக அவருக்குள்ளாக இருந்த ஞானம், அவருக்குள்ளாக இருந்த விவேகம், அது மாத்திரமல்ல அவருடைய அதிகாரத்திலே நேர்மை காணப்பட்ட ஒரு காரியம், எந்த விதமான ஒரு குற்றச்சாட்டும் அவர் மீது காணப்படாத ஒரு காரியம், இவைகள் எல்லாவற்றையும் சேர்த்துதான் இவருக்குள்ளே விசேஷித்த ஆவி இருந்தது. அது போக வேதத்திலிருந்து அறிகிற காரியம், சொப்பனங்களை அல்லது தரிசனங்களை விளக்கி சொல்கிற ஒரு விசேஷித்த ஆவியும் இவருக்குள்ளே இருந்தது நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்துல இவர் குறிப்பிடுகிற காரியம் விசேஷித்த ஆவி என்று சொல்லும்போது ஞானத்தை குறித்தும் விவேகத்தை குறித்தும் இந்த இடத்துல அவர் பேசுகிறார். இவர் மந்திரியாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். இந்த 2 பிரதானிகளுக்கும் பொறாமை எழுகிறது. இந்த 2 பிரதானிகளும் தானியேலை போல வயதானவர்கள் கிடையாது. இவர்கள் இருவருமே இளைஞர்கள், ஆனால் குடிமக்கள், இந்த நாட்டினுடைய குடிமக்கள். இவர் மாத்திரம்தான் என்று சொன்னது போல வெளியிலிருந்து பிடித்து கொண்டு வரப்பட்ட அடிமை. ராஜா இவரை எப்படியாவது உயர்த்திவிட வேண்டும் என்று சொல்லி யோசிக்கும் போது இவர்கள் இருவரும், இளைஞர்களாக இருக்கிற இருவரும் இவர் மீது பொறாமை கொள்கிறார்கள். இவருடைய அனுபவத்தை குறித்து யோசிக்கவில்லை, இவருடைய வயதை குறித்து யோசிக்கவில்லை. இந்த நாட்களில் இந்த நேரத்தில் ஒருவேளை தானியேல் அவர்கள் 70 வயதாக இருக்கக்கூடும் என்று சொல்லி வேத வல்லுநர்கள் கருதுகிறார்கள். இவர்கள் இருவரும் எப்படியாவது மற்ற தேசாதிபதிகளோடு கூட பேசி இவருக்கு விரோதமாக நாம் குற்றத்தை நாம் உண்டுபட வேண்டும், அல்லது இவரை குற்றப்படுத்துவதற்கு ஏதாவது முகாந்திரம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் எந்த விதமான ஒரு காரணமும் அவர்களாலே கண்டுபிடிக்க முடியவில்லை. கடைசியாக அவர் யோசிக்கிற காரியம், அவர் வணங்குகிற தெய்வத்தினுடைய காரியங்களில் மாத்திரமே குற்றத்தை கண்டுபிடிக்க முடியும். ஏனென்றால் அவர் அதை தினசரி செய்வார்,
அதன் வழியாக அதற்கு எதிராக நம்ம ஒரு சட்டத்தை ஏற்றி அதன் வழியாக இவரை நாம் குற்றப்படுத்தக்கூடும் என்று சொல்லி இவர்கள் விரும்புகிறார்கள். ஆகையினால விதமான ஒரு சட்டத்தை ஏற்ற விரும்புகிறார்கள். 30 நாள் வரைக்கும் 30 நாட்கள் வரைக்கும் ராஜாவை தவிர வேறு ஒருவரையும் வணங்கக்கூடாது என்று சொல்லி ஒரு சட்டத்தை ஏற்றுகிறார்கள். பாபிலோனிய சட்டத்தின்படி அரசருக்கு முழு அதிகாரம் உண்டு. சட்டத்தை அவர் ஏற்படுத்தலாம், சட்டத்தை உடைக்கலாம், இல்லையென்றால் மாறுதல் செய்யலாம். ஆனால் மேதிய பெர்சியருடைய சட்டத்தின்படி ஒரு தடவை சட்டம் இயற்றப்பட்டு விட்டால் அந்த சட்டம் மாற்றப்படாது. இவரால் அரசரால் கூட அதை மாற்றி அமைக்க முடியாது. அந்த சட்டம் சட்டமாக மாறிவிடும். இவ்விதமான ஒரு சூழ்நிலையில் தான் இந்த மக்கள் அவரை தூண்டி, ராஜாவை தூண்டி சட்டமாக 30 நாட்கள் வரைக்கும் உம்மை மாத்திரம் வணங்க வேண்டும், உம்மிடத்தில் மாத்திரம் வேண்டுதல் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த சட்டத்தை ஏற்றி அதை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் நிறைவேற்றி விடுகிறார்கள். ஒருவேளை தானியேல் அந்த இடத்தில் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பார்? ராஜாவிடத்தில் பேசியிருப்பார். ராஜா, இது ஒரு தவறான ஒரு காரியம். மக்களுடைய உரிமை, மக்கள் எந்த தெய்வத்தையும் வணங்கலாம், யாரையும் வணங்கலாம். இதனாலே உமக்கு எந்த விதமான ஒரு சிறப்பு மரியாதையும் வரப்போகிறது இல்லை என்று சொல்லியிருப்பார். ஆனால் இந்த சட்டம் இயற்றப்பட்ட போது தானியேல் அங்கே இல்லை. ஆகினாலே அவருக்கு பின்னதாகத்தான் தெரிகிறது. தெரிந்தும் அவர் தன்னுடைய அறைக்கு போய், வீட்டுக்கு போய் ஜெபிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய ஜெப வாழ்க்கையை பற்றி சிறிது நாம் ஆராய்ச்சி செய்யலாம். அவர் தன்னுடைய அறைக்குள் சென்றார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. He went into the room, அறைக்குள்ளே சென்றார். ஆனால் அந்த அறை பூட்டப்பட்டதாக நமக்கு தெரியவில்லை. இயேசு கிறிஸ்து சொல்லும்போது நீங்கள் அறைக்குள் சென்று அதை பூட்டி ஜெபிங்கள் என்று சொல்கிறார். ஆனால் இங்கே இரண்டால் இவர்கள் பார்க்கிறார்கள். மற்ற 2 பிரதானிகளும் இவர் ஜெபிப்பதை கண்களாலே காண்கிறார்கள். ஆகையினாலே ஒருவேளை ரூமை, அறையை அடைத்து விடாமல் ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடும். அடுத்தபடியாக தன்னுடைய ஜன்னலை அவர் திறந்து வைக்கிறார். எதற்காக? தன்னுடைய கண்கள் வானத்தை நோக்கி இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக அவர் கண்களை அவர் மேலே நோக்குகிறவராக, தான் வணங்குகிற தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் என்ற இடத்தோடு கூட அவர் தன்னுடைய பலகணிகளை திறந்து வைத்து அவர் ஜெபிக்கிறார். மூன்றாவதாக நாம் அதை பார்க்கிற காரியம், எருசலேமுக்கு நேராக அவர் திரும்பி இருந்து ஜெபிக்கிறார். எருசலேமுக்கு நேராக திரும்பி இருந்து ஜெபிக்கிறார். ஒருவேளை அரசருடைய அரண்மனைக்கு நேரே அவர் இருந்து அவர் ஜெபித்திருந்தால் இவரை குற்றவாளியாக யாரும் தீர்த்திருக்க முடியாது. ஆனால் எருசலேமுக்கு நேரே அவர் திரும்பி ஜெபிப்பதனாலே கண்டிப்பாக இவர் அரசரை நோக்கி வேண்டுதல் செய்யவில்லை என்று சொல்லி அது எடுத்துக்கொள்ளப்பட்டது. அரசரிடத்தில் அல்லது மற்ற தெய்வங்களிடத்தில் அவர் வேண்டுதல் செய்ய வேண்டும் என்றால் கிழக்கு நோக்கி அவர் பார்க்க வேண்டும். ஆனால் பாபிலோனிலிருந்து எருசலேம் தெற்கு பகுதியாக இருக்கிறது. ஆகையினால இவர் தெற்கு நோக்கி அவர் ஜெபம் செய்கிறார். பலகணிகளை திறந்து, அந்த ஜன்னல்களை திறந்து அவர் ஜெபிக்கிறார். அதனால கண்டிப்பாக மற்றவர்களுக்கு தெரியும் இவர் ராஜாவிடத்தில் வேண்டுதல் செய்யவில்லை என்று. அது மாத்திரமல்ல, அங்கே ஏன் எருசலேமை பார்த்து அவர் ஜெபிக்க வேண்டும் என்றால் தன்னுடைய நினைவு, இளமை காலத்தில் இருந்த நினைவு, அது மாத்திரமல்ல இப்பொழுது அது பாழடிக்கப்பட்டு இருக்கிறது, அது எப்படியாவது மறுபடியும் எழுப்ப வேண்டும் என்று அதை நினைத்து தனக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த பாசத்தை வெளிப்படுத்துகிற அந்த விருப்பத்தை வெளிப்படுத்துகிற தேவனிடத்தில் வெளிப்படுத்துகிற ஒரு நினைவாக இருக்கட்டும் என்று சொல்லி அவர் எருசலேமுக்கு நேராக தம்முடைய கண்களை அல்லது தம்முடைய முகத்தை திருப்புகிறார். இன்னும் நாம் அதை குறித்து ஆழமாக யோசிக்க வேண்டும் என்றால் 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 48 முதல் 51 வசனங்கள் அடங்கிய பகுதி, 1 Kings chapter 8 verses 48 to 51. சாலமோன் அரசர் அவர் ஜெபிக்கும் போது என்ன சொன்னார் என்றால், ஆண்டவரே, ஒருவேளை இந்த மக்கள், இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்து அடிமைப்படுத்தப்பட்டு மற்ற நாடுகளுக்கு கடத்தப்பட்டால் அங்கிருந்து உம்முடைய ஆலயத்திற்கு நேராக அவர்கள் ஜெபிப்பார்கள் என்றால் அவருடைய சிறையிருப்பை நீக்க வேண்டும், நீக்கி அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபித்திருக்கிறார். ஒருவேளை அதை மனதில் வைத்துக் கொண்டு தானியேல் அவர்கள் அதற்கு நேராக, எருசலேமுக்கு நேராக தன்னுடைய எண்ணத்தை திருப்பி அல்லது கவனத்தை திருப்பி அல்லது பார்வையை திருப்பி ஜெபித்திருக்க கூடும் என்று சொல்லி நாம் அறியலாம்.
அவர் அடுத்த ஒரு காரியத்தை பார்க்கும்போது ஜெபத்திலே அவர் முழங்கால் படியிட்டார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். தினமும் 3 வேளை முழங்கால் படியிட்டார். இன்றைக்கு முழங்கால் படியிடுவது என்ற ஒரு காரியம் எதை குறிக்கிறது என்றால், ஆண்டவருக்கு கொடுக்கிற மரியாதை, அது நம்மை தாழ்த்தி அவருடைய சமூகத்தில் வருகிறோம் என்கிற ஒரு நிலையை அது காட்டுகிறது. 70 வயதிற்கு மேலான ஒரு மனிதர் முழங்காலில் நின்று ஜெபிக்கிறார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாலிப பிள்ளைகளாலே நின்று கொண்டு முழங்காலில் நின்று ஜெபிக்க முடியவில்லை. காரணம் என்ன? ஒரு மணி நேர ஜெபத்தில் அவர்களாலே 1 மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் அவர்களால் முழங்காலிலே நிற்க முடியவில்லை. ஆனால் இவர் தன்னுடைய ஜெப நேரத்தில் முழுமையாக முழங்காலிலே நிற்கிறார். நான் விதமாக சொல்ல விரும்புகிறேன், ஒருவேளை இவர் தன்னுடைய வயதான காலத்தில் அவர் முழங்காலில் நிற்கிறார். முழங்காலில் நிற்க முடியாமல் மிகவும் கொடூரமான நிலையிலே இருக்கிறவர்களுக்கு நாம் ஒருவேளை அவர்களுக்கு என்ன கொடுக்கலாம்? அவர்களுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம். அவர்களுக்கு நம்ம ஒரு என்ன சொல்லலாம், சரி அவங்க பரவாயில்ல என்று சொல்லலாம். ஆனால் அப்படி முடியும் என்று சொல்லி இருக்கிறவர்கள், எனக்கு கால் வலிக்கும் அல்லது இது வலிக்கும் என்று சொல்கிறவர்களுக்கு நம்ம எக்ஸ்கியூஸ் கொடுக்க முடியாது. ஆனால் முழங்காலில் நிற்கும்போது நம்முடைய ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய தாழ்மையும், முழங்காலில் நிற்கும்போது நாம் அவருக்கு கொடுக்கிற மரியாதையும் அது கொடுக்கிறதாக இருக்கும். தினமும் 3 வேளை அவர் என்ன செய்கிறார்? ஜெபிக்கிறவராக இருக்கிறார். சங்கீதக்காரன் 55வது சங்கீதத்திலே 17வது வசனத்திலே சொல்கிறார், நான் அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே நான் ஆண்டவரிடத்திலே முறையிடுகிறேன் என்று சொல்கிறார். அப்போஸ்தலர் 2:3 பேதுருவும் யோவானும் அவர் ஜெப வேளையிலே ஆலயத்துக்கு செல்கிறார்கள் என்று அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த ஜெப நேரம் என்னன்னு சொல்லுவோம் என்றால், நம்முடைய நேரத்தின்படி 9வது 12வது 3வது மணி நேரம், காலை 9, மதியம் 12, 3 மணி ஆகிய நேரங்களிலே அவர் 3 நேரமும் அவர்கள் தானில் அவர்கள் ஜெபித்திருக்கிறார்கள். ஒருவர் விதமாக சொல்கிறார், ஒரு மனிதனுக்கு உணவு 3 வேளை என்று நியமித்திருக்கிறார்கள். 3 வேளையும் உணவு கண்டிப்பாக தேவை. பிரேக்ஃபாஸ்ட் தேவை, லஞ்ச் தேவை, இன்னுமாக ஈவினிங் டின்னர் தேவை. அது எதற்காக? நம்முடைய மாம்சத்தை வலுப்படுத்துவதற்காக நாம் சாப்பிடுகிறோம். அதே போல நம்முடைய ஆன்மாவை வலுப்படுத்துவதற்கு 3 வேளை ஜெபம் தேவை என்று சொல்லி அவர் சொல்கிறார். தானியேல் இந்த ஜெபத்தை நிற்பாட்ட முடியுமா என்ற கேள்வி நாம் கேட்கும்போது கண்டிப்பாக நிற்பாட்ட முடியாது. ஏனென்றால் இந்த ஜெப வாழ்க்கை அவர் சிறு வயதில் இருக்கும்போதே ஆரம்பித்தது. சிறு வயதில் இருக்கும்போதே ஆரம்பித்ததுனாலே இவர் அந்த ஜெப வாழ்க்கையை நிறுத்த முடியாது. ஸோ ஒரு நல்ல குடும்பத்தில் அவர் பிறந்தவராக இருக்க வேண்டும். அவருடைய அம்மா அப்பா, விசேஷமாக அம்மா இவரை ஜெப வாழ்க்கைக்குள் நடத்தி இருக்கக்கூடும். காலை 3 வேளை நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஜெப நேரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இவரை வளர்த்திருக்க வேண்டும். அப்படி வளர்த்ததுனாலே அந்த ஜெப வாழ்க்கை அவர்களிடத்தில் கூடவே ஒட்டி கொண்டிருக்கிறது. ஒருவேளை தானியேல் நினைத்திருந்தால் இந்த ஜெப நேரத்தை மறைத்திருக்கலாம், மற்றவர்களுக்கு தெரியாதபடி மறைத்திருக்கலாம். எவ்விதமாக? சத்தமில்லாமல் அவர் ஜெபித்திருக்கலாம். அப்படி சத்தமில்லாமல் ஜெபித்தால் உள்ளத்தில் என்ன ஜெபிக்கிறார் என்று வேறு யாருக்கும் தெரியாது. அல்லது அவருடைய வீட்டு அறையை பூட்டி வைத்துக் கொண்டு, அவர் பலகணிகளை பூட்டி வைத்துக் கொண்டு ஜெபித்திருக்கலாம். ஜன்னல்களை பூட்டியிருந்தால் வேறு யாருக்கும் இவர் ஜெபிக்கிறார் என்று தெரியாது. அல்லது மற்றவர்களிடத்தில் கேட்கும்போது, நீங்க எனக்கு ஜெபம் பண்ணீங்களா, ஆண்டவரோடு கூட நேரம் செலவழிச்சிங்களான்னு கேட்கும்போது, இல்லையே நான் அப்படி பண்ணலையே அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி இருந்திருக்கலாம். அப்படி இருந்தாலும் இவர் தப்பித்திருந்திருப்பார். ஆனால் அமிதமான எந்த ஒரு காரியமும் அவர் சொல்லவில்லை. மற்றவர்களுக்காக தன்னுடைய முறைமையை, தன்னுடைய பழக்க வழக்கத்தை அவர் மாற்றவே இல்லை. மற்றவருடைய நோக்கத்திற்காக சட்டம் இருக்கிறது என்று தெரிந்தும் அவர் அதை மாற்றவில்லை. மத்தேயு 10:32 நாம் விதமாக வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீ மற்றவர்களுக்கு முன்பாக நீ என்னை அறிக்கை செய்தால் நானும் பிதாவுக்கு முன்பாக உன்னை அறிக்கை செய்வேன். மற்றவர்களுக்கு முன்பாக நீ என்னை அறிக்கை செய்யாவிட்டால் நான் மற்றவர்களுக்கு முன்பாக, ஆண்டவர் பிதாவுக்கு முன்பாக அறிக்கை செய்ய மாட்டேன் என்று சொல்கிறார். இந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் தானியேலுடைய வீட்டிற்கு வந்து, அல்லது பிரதானிகள் மாத்திரம் வந்து இவரை ஜெபிக்கிறவராக காண்கிறார்கள்.
ஒருவேளை நான் முதல்ல சொன்னது போல தானியல் தப்பிக்க வேண்டும் என்பதற்காக, தானியல் அவர்கள் தப்பிக்க வேண்டும் என்பதற்காக மாற்று வழிகளை கண்டுபிடித்திருந்தால் இந்த ரெண்டு பிரதானிகளும் சொல்வார்கள், இந்த சட்டம் ஏற்படுத்தப்பட்ட பிற்பாடு தானியல் தன்னை மாற்றிக்கொண்டார், அவருக்கு தைரியம் இல்லை, அப்படி ஆண்டவரை வணங்குவதற்கு அவரிடத்தில் தைரியம் இல்லை என்று சொல்லி கேலி செய்யக்கூடும். அந்த கேலிக்கு இடம் கூடாதபடி அவர் என்ன செய்கிறார், தினமும் 3 வேளை ஜெபிக்கிறார். இந்த பிரதானிகள் எல்லாம் காலையில இவரை பிடிக்கிறார்கள். அது எப்படி தெரியும் என்றால், அங்கே ராஜா காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் இவரை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஆகையால் இவருடைய காலை ஜெபத்தில் இருக்கும்போது இவரை பிடித்து அரசரிடத்துக்கு கொண்டு செல்கிறார்கள். அங்கே அவர்கள் சொல்லும்போது ஒரு கம்ப்ளைண்டாக சொல்கிறார்கள், ஒரு பொதுவான ஒரு கருத்தாக தெரிவிக்கிறார்கள், சட்டத்தை நினைவுபடுத்துகிறார்கள். சட்டத்தை நினைவுபடுத்தி, ராஜா நீங்க இவ்விதமாக சட்டம் கொடுத்திருக்கிறீர்கள், அதுல மாற்றம் எதுவும் இல்லையே என்பதாக உறுதி செய்கிறார்கள். தானியலுடைய பெயரை உபயோகிக்கவில்லை. ஏனென்றால் ஒருவேளை ராஜாவுக்கு தானியல் பெயர் முதலாவது தெரியும் என்றால் அவர் முதலில் இருந்தே அவரை விடுவிப்பதற்கு போராடுவார். இல்லை என்றால் வேறு விதமாக சொல்வார், அவர் மற்ற இடத்திலிருந்து வந்த ஒரு அடிமை தானே, அவருக்கு இந்த சட்டம் எந்த அளவில் பொருந்தும் என்று சொல்ல கூடும். ஆகையினாலே தானியலுடைய பெயரை அவர் முதலாவது எடுக்கவில்லை. ஆனால் பின்னதாக அவர் சொல்லுகிற காரியம், அந்த சட்டத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லை என்று சொன்ன பிற்பாடு அவர் சொல்லுகிறாங்க, அந்த டேனியல் தானியல் என்று சொல்கிறார். அப்படி என்றால் இது மதிப்பு குறைந்த ஒரு வார்த்தை, அவர்கள் உபயோகப்படுத்துகிற வார்த்தை மதிப்பு இல்லாத ஒரு வார்த்தையை தானியலுக்கு விரோதமாக உபயோகப்படுத்துகிறார்கள். மேலும் சொல்கிறார்கள், அடிமையாக வந்திருக்கிற தானியல் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் இந்த நாட்டை சார்ந்தவர் அல்ல. ஒருவேளை வெளியிலிருந்து வந்திருப்பதனாலே, அடிமையாக வந்திருப்பதனாலே, சிறைப்பிடிக்கப்பட்டு வந்திருப்பதனாலே மற்ற இந்த நாட்டின் குடிமக்களை காட்டிலும் அதிகமான ரெஸ்பெக்ட் அவர்கள் அதை கீழ்ப்படிதல் அவரிடத்தில் காணப்பட்டு இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ராஜாவாகிய நீர் அவருக்கு பெரிய மதிப்பு கொடுக்கிறீர், நீர் அவரை மிகவும் உயர்வான ஸ்தானத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறீர். ஆனால் இவர் அதற்கு நன்றி உள்ளவராக இல்லை என்று சொல்லி குற்றப்படுத்துகிறார்கள். ஆனால் தானியலுக்கு ஒரு சில உண்மைகள் கண்டிப்பாக தெரியும். அந்த உண்மைகள் என்ன? நான் இந்த அளவுக்கு உயர்ந்து வந்திருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் எந்த ராஜாவும் இல்லை, எந்த மனிதனும் இல்லை, தேவனே. ஆகையினாலே தேவனுக்கு மாத்திரம் நான் முதலிடம் கொடுக்க வேண்டும். மனிதர்கள் எல்லாம் கருவிகள், என்னை உயர்த்துவதற்காக உபயோகப்படுத்தப்பட்ட கருவிகள், அவர்கள் என்னை உயர்த்தவில்லை என்பது தானியலுக்கு அழகாக தெரியும். அது மாத்திரமல்ல, நான் மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிவதே சிறப்பானது என்று அறிந்திருந்தார். நான் மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிவதை பிரதானம் என்று சொல்லி அறிந்திருந்தார்கள். ஆகையினாலே தானியேல் அவர்கள் சிங்கக்கம்பிக்குள் போடப்பட வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் செய்யப்பட்டது. நண்பர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது, நாம் இந்த உலகம் தருகிற பட்டியலுக்கு நம்மை ஒத்துப்போக செய்யாமல் இருக்கும்போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கண்டிப்பாக பிரச்சனைகள் எழும். கண்டிப்பாக பிரச்சனைகள் வழியாக நாம் கடந்து செல்லக்கூடும். ஆனால் அவைகளிலிருந்து தப்பிப்பதற்கு நம்முடைய தேவன் உயிருள்ளவராக இருக்கிறார். தானியேலுடைய ஜெப வாழ்க்கை தான் இப்பொழுது சிறைச்சாலைக்குள்ளே செல்வதற்கு, அல்லது சிறை வாசலுக்கு செல்வதற்கு, அல்லது சிங்கக்கம்பியில் செல்வதற்கு அது வழிவகுக்கிறது. ஆனால் இந்த ஜெபம் எவ்விதமாக பெரிதாக அவர்களை வேலை செய்து வெளிக்கொண்டு வருகிறது, ஆண்டவர் இந்த காரியத்தில் எவ்விதமாக வேலை செய்கிறார் என்பதுதான் நாம் அடுத்ததாக சிந்திக்க போகிறோம். இரண்டாவதாக, prayer that produced pity for the bonds. Prayer that produced pity for the bonds. விலங்கிற்காக வருத்தத்தை உருவாக்கின விண்ணப்பம். விலங்கிற்காக வருத்தத்தை உருவாக்கின விண்ணப்பம். ரெண்டு இந்த பிரதானிகளும் இவருக்கு தண்டனை, தானியேல் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தன்னிலும்
மூத்த ஒரு வயதான ஒருவருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பி அவர்கள் இந்த காரியத்தை சொல்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வேறு விதமாக, வேறு மூலையிலிருந்து வேலை செய்கிறார். வேறு விதமாக தேவன் வேலை செய்கிறார். அவர் எப்படி வேலை செய்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலிருந்து வாசிக்கிறோம். அங்கே தரியு ராஜா அவர் தன்னுடைய கசப்பையும் வருத்தத்தையும் தெரிவிக்கிறவராக இருக்கிறார். ராஜாவாலை ஒன்றும் செய்ய முடியவில்லை, ஆனால் தன்னுடைய வருத்தத்தை அவர் தெரிவிக்கிறவாக இருக்கிறார். அவர் என்ன வருத்தம் அவரிடத்தில் இருக்கிறது? நான் இவ்வளவு ஒரு குறுகிய காலத்திற்குள்ளாக இந்த சட்டத்தில் நான் இந்த பிரதியிலே கையெழுத்து இட்டு விட்டேனே என்ற வருத்தம் அவருக்குள்ளாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, தானியேல் ஒருவேளை சாமர்த்தியமாக இதிலிருந்து தப்பித்திருக்கலாமே, ஏதாவது ஒரு வழியிலே தப்பித்திருந்திருக்கலாமே, ஏன் விதமாக மாட்டிக்கொண்டார் என்று சொல்லி அவர் நினைக்கிறார். ஒருவேளை இந்த சட்டம் தானியேலை விடுவிக்க முடியாமல் இருந்தாலும், அந்த சட்டத்தின் மூலம் இந்த 2 பிரதானிகளும் என்னை ஒரு வலைக்குள்ளாக என்னை மாட்ட வைத்து விட்டார்கள், தானியேலை அழிக்க முடியாத மாட்ட வைத்து விட்டார்கள், இவர்கள் என்னுடைய மதிப்புக்காக இந்த சட்டத்தை ஏற்றவில்லை, தானியேலை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் இந்த சட்டத்தை ஏற்றிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் இப்பொழுது அறிந்து கொள்கிறார். ஆகையினாலே வருத்தப்படுகிறார். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அவர் முயற்சி செய்கிறார். வேறு சட்டங்கள் ஏதாவது இதற்கு எதிராக கொண்டு வர முடியுமா என்று சொல்லி, அல்லது மற்ற 2 பிரதானிகளிடத்திலும் தயவாக வேண்டி எப்படியாவது தானே விட்டுவிடுங்கள் என்று சொல்லி கெஞ்சி இருக்கக்கூடும், அல்லது வேறு விதத்தில் எவ்விதத்திலே நாம் தானே வெளிக்கொண்டு வர முடியும் என்று சொல்லி யோசித்திருக்கலாம். ஆனால் ஒன்றும் நடைபெறவில்லை. காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அவர் முயற்சி செய்கிறார், ஒன்றும் நடைபெறவில்லை. தள்ளுபடியாகும் என்று சொல்லுகிற அப்பா கிரைஃபா என்று சொல்லுகிற அந்த புத்தகத்தில் எத்தனை சிங்கங்கள் இருந்தது என்று சொல்லி அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தானியேல் போடப்பட்ட அந்த குகையில 7 சிங்கங்கள் இருந்திருக்கும் என்று சொல்லி சொல்கிறார்கள். 7 சிங்கங்கள் இருந்திருக்கும் என்று சொல்லி சொல்கிறார்கள். அவர் அந்த சிங்க கவியிலே போடப்படுவதற்கு முன்பதாக தரியு ராஜா சொல்கிற வார்த்தையை நாம் உற்று கவனிக்க வேண்டும். அவர் சொல்கிறார், may your God whom you serve continually deliver you. நீர் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார். அவர் வெளிப்படுத்துகிற காரியம் என்ன? என்னாலே உதவி செய்ய முடியவில்லை, ஆனால் நீ வணங்குகிற தேவன் உயிருள்ள தேவன், அவர் உன்னை தப்புவிக்க முடியும். அவர் வீட்டுக்கு செல்கிறார். அரசர் வீட்டுக்கு சென்று ஒன்றும் குடியாதபடி, அது திராட்சரசமாக இருந்தாலும் சரி, உணவாக இருந்தாலும் சரி, ஒன்றும் குடிக்கவில்லை. அது மாத்திரமல்ல, கவலையோடு கூட துக்கத்தோடு கூட இருக்கிறார். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், நடனம், களியாட்டு எதுவும் தன்னிடத்தில் வருகிறதுக்கு அவர் அனுமதிக்கவில்லை. அது மாத்திரமல்ல, வேதம் சொல்கிறது அவர் தூங்கவில்லை. ஏன் தூங்கவில்லை? தானியேலுக்கு என்ன நடைபெற்றதோ, அவருடைய தெய்வம் அவரை காப்பாற்றினாரா இல்லையா, நான் காலையில் போய் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு ஏக்கத்தில் இருக்கிறாரே தவிர அவரால் தூங்க முடியவில்லை. தூங்க முடியாதபடி இருந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் எங்கிருந்து வேலை செய்கிறார் என்று தெரியாது. நம்மை தப்புவிப்பதற்கு எங்கிருந்து வேலை செய்கிறார் என்று தெரியாது. ஒருவேளை நம்மை சுற்றிலும் 1000 எதிரிகள் இருக்கலாம், ஆனால் அந்த எதிரிகள் மத்தியிலே ஒருவரை தேவன் எழுப்புவார். இந்த இடத்துல தரியு ராஜாவை எழுப்புகிறார். அந்த சட்டத்தை உண்டு பண்ணின, ஒருவேளை அறியாமையை உண்டு பண்ணின தரியு ராஜாவை தேவன் எழுப்புகிறார். அவர் சொல்கிறார், உன்னுடைய நீ ஆராதிக்கிற தேவன் ஜீவிக்கிற தேவன், உன்னை தப்புவிக்க வல்லவர் என்று சொல்லி அனுப்புகிறார். ஒருவேளை நான் விதமாக யோசிக்கிறேன், இரவிலே அவர் தூக்கமின்மையில இருக்கும்போது தானியேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்திருக்கிறார். தானியேலை எப்படியாவது காப்பாற்றும், தானியேலை எப்படியாவது காப்பாற்றும், தானியேலை எப்படியாவது காப்பாற்றும். ஆனால் வேதத்தில் இல்லை, நான் விதமாக நினைக்கிறேன். ஏனென்றால் அவ்வளவு ஒரு பாசம் தானியேல் மேலே அவர் வைத்திருக்கிறார். காலையில எழும்பி ஓடுகிறார். அடுத்தபடியாக
அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது prayer that protected during the bonds. விலங்கில் வேலியடைத்த விண்ணப்பம். விலங்கில் வேலியடைத்த விண்ணப்பம். அங்கே குகையிலே சிங்கக்கவியிலே போடப்பட்டு அதற்கு மேலாக கல் வைக்கப்படுகிறது. அந்த கல்லிலே அவர்கள் முத்திரை மோதிரத்தாலே சீல் வைக்கிறார்கள். ஏன் இந்த கல் புரட்டப்பட அதன் மீது வைக்கப்பட வேண்டும், சீல் பண்ணப்பட வேண்டும்? அதே போல இயேசு கிறிஸ்துவுக்கும் அமிதமாகவே செய்தார்கள். கல்லறையை சீல் வைத்தார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. இதுதான் அவர் சட்டத்தை முழுமையாக நிறைவேற்றினார். தரியு ராஜா சட்டத்தை முழுமையாக நிறைவேற்றினார் என்பதற்கு சரியான சான்று. இவரும் சீல் வைக்கிறார், இவரோடு கூட இருக்கிற 2 பிரதானிகளும் சீல் வைக்கிறார்கள். ஆக 3 பேருமாக அந்த இடத்துல சீல் வைக்கிறார்கள். அதனுடைய ஒரு காரியம் என்ன? ஒருவேளை தானியேலுடைய நண்பர்கள் நினைத்து அவரை வெளியேற்ற வேண்டும் என்று நினைத்தால் உடனடியாக வெளியேற்றி விடலாம். ஆனால் சீல் அங்கே முத்திரை செய்யப்பட்டு விட்டால் அங்கிருந்து வெளியேற்றப்பட முடியாது. அடுத்ததாக நாம் விதமாக யோசிக்கலாம். ஒருவேளை தானியேல் சாகாமல் அங்கே உள்ளே இருக்கும்போது மற்ற எதிரிகள் அவர் மீது கற்களை வீசியோ அல்லது அம்புகளை எய்தோ கொன்றுவிடக்கூடும். ஆகையினாலே அடைக்கப்பட்டு விட்டால் யாரும் அந்த பக்கம் செல்ல முடியாது, அல்லது யாரும் அதை திறக்க முடியாது. அது குற்றமாக மாறிவிடும். அது மாத்திரமல்ல, ராஜா நினைத்தாலும் அவராலே விடுதலை செய்ய முடியாது. என்றால் ராஜாவும் முத்திரை மோதிரத்தாலே அவர் முத்திரை போட்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, 2 பிரதானிகளும் முத்திரை மோதிரத்தாலே முத்திரை போட்டிருக்கிறார்கள். இது தேவனுடைய காரியத்திலே நாம் பார்க்கும்போது தேவன் செய்யக்கூடிய அதிசயத்திற்கு ஒரு சொல் அடையாளம். இந்த முத்திரை போடப்பட்டது, அடைக்கப்பட்டதெல்லாம் தேவன் செய்ய போகிற பெரிய அடையாளத்தை, அதிசயத்திற்கு, அற்புதத்திற்கு இந்த அடையாளம் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ளலாம். ராஜா காலையிலே அவர் அங்கே வருகிறார். வந்து அவர் அழுகையின் குரலோடு கூட, லெமண்டிங் வாய்ஸ் அங்கே கொடுத்திருக்கிறார்கள் ஆங்கிலத்தில், அழுகையின் சத்தத்தோடு கூட அவர் இந்த விதமாக சொல்கிறார், நீ ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? தப்புவிப்பார் என்று சொல்லி அவரை அனுப்பினார். இப்பொழுது அதே கேள்வியை கேட்கிறார், தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று சொல்லி கேள்வி கேட்கிறார். உடனே தானியேல் பதில் சொல்கிறார், ராஜாவை வாழ்க, நான் தேவனுக்கு முன்பாகவும் உமக்கு முன்பாகவும் குற்றமற்றவனாக இருந்தேன். ஆகையினாலே தேவன் என்னை காப்பாற்றினார். ஆண்டவர் தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார் என்று சொல்லி சொல்கிறார். இங்க நாம் எபிரேயர் 11:33 வாசிக்கும் போது இவர்கள் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதை தானியேலை குறித்து சொல்கிற ஒரு காரியமாக இருக்கிறது, இல்லை மற்ற விசுவாசிகளை குறித்து சொல்கிற காரியமாக இருக்கிறது. அது அடுத்தபடியாக இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அங்கே தேவதூதன் வந்தார் என்று சொல்கிறார். ஒருவேளை நேருக்கு நேர தேவதூதனை அவர் பார்த்திருக்க கூடும். ஆகையினால தான் அவர் சொல்கிறார், நான் தேவதூதன் அங்கு வந்தார் என்று சொல்லியும் அவர் சிங்கத்தின் வாயை அடைத்து போட்டார். ஏனென்றால் நாம் 3வது அதிகாரத்தை வாசிக்கும் போது சூளையிலே, அக்னி சூளையிலே 4வது 3 பேர் இருந்தாலும் 4வது ஒரு நபர் சுற்றி சுற்றி வருகிறார் அவரோடு கூட. அது யார்? அது மேசியா என்று சொல்கிறார்கள். அதே தேவனுடைய தேவதூதன் இங்கேயும் வந்திருக்கக்கூடும் என்று சொல்லி சொல்கிறார். ஆகையினாலே கண்டிப்பாக ஒரு தேவதூதன் நேரடியாக வந்து தானியேலுக்கு காட்சி கொடுத்து அந்த சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். நான் ஒருவேளை இப்படி கூட யோசிக்கலாம், என்றால் சிங்கங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இறை போடுவார்கள். அதற்கு தனி வழி உண்டு. சிங்கங்கள் நன்றாக உலாவிக் கொண்டிருக்கும், அதற்கு பெரிய இடம் உண்டு அந்த இடத்துல. அப்போ ராஜா ஒருவரை நினைத்திருந்தால் அந்த சிங்கங்களுக்கு நிறைய இறைச்சியை போட்டு அதனுடைய எல்லா பசியும் ஆற்றிவிட்டால் சிங்கம் மனிதனை சாப்பிட்டார். ஏனென்றால் அது வயது நிறைந்தது. ஆனால் அப்படி என்றால் அப்படி ஒரு ராஜா செய்திருந்தால் இன்னொரு காரியம் நடைபெற்றிருக்கார். அது என்ன காரியம்? இந்த 2 பிரதானிகளும் மனைவிமார்களும் இன்னும் குடும்பத்தின் பிள்ளைகளும் யாவரும்
உள்ளே போடப்பட்ட பொழுது அவருடைய எலும்புகளை முறித்து போட்டது என்று வேதம் சொல்கிறது. அப்படி என்றால் செங்குகள் எப்படியாக இருந்திருக்கிறது? பசியாக இருந்திருக்கிறது. ஆகையினாலே உடனடியாக அவர்களை கொண்டு போட்டது என்று வேதம் சொல்கிறது. ஆகையினாலே அவர் இப்படி விதமாக நாம் ஒருவேளை யோசிக்க முடியாது. யாராவது சொன்னாலும் கூட அது தவறு என்று சொல்லி நாம் கண்டிப்பாக சொல்ல முடியும். இப்பொழுது ராஜாவுக்கு தைரியம் இருக்கிறது. தானியனுடைய தெய்வம் என்னோடு கூட இருக்கிறார். ஆகையினாலே நான் இப்பொழுது கண்டிப்பாக என்னால் இவர்கள் மீது யார் யாரெல்லாம் குற்றம் சாட்டினார்களோ அவர்கள் மீது நான் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்க முடியும், அவர்களுக்கு நான் தண்டிக்க முடியும் என்று சொல்லி நினைத்து அவர்கள் எல்லோரையும் அவர் கொண்டு வருகிறார். இந்த 2 பிரதானிகள், மனைவிகள், 2 பிள்ளைகள் அவரையும் கொண்டு வந்து எங்கே போடுகிறார்கள் என்றால் சிங்கக்கம்பியில போடுகிறார்கள். அவர்கள் கீழே போகிறதற்கு முன்பதாகவே சிங்கங்கள் அவர்களை கொன்று போட்டது என்று வேதம் சொல்கிறது. உபாகமம் 19வது அதிகாரம் 18-19 படி ஒருவேளை தவறான சாட்சிகள் ஒருவர் மீது தவறாக அவர்கள் சொல்லி அவர்களுக்கு இந்த தண்டனை என்று நியமனம் செய்திருந்தால் பின்னதாக அவர்கள் தண்டனை கொடுப்பதற்கு முன்பதாக அது தவறு என்று சொல்லி கண்டுபிடித்து விட்டார்கள் என்றால் இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க இருந்ததோ அதே தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. ஒருவேளை அதன் அடிப்படையிலே அங்கே இவர்களுக்கும் தண்டனை கொடுக்கப்படுகிறது. தானியேல் உபவாசம் இருந்தார், முழுவதும் அவர் சாப்பிடவில்லை. தனியு ராஜா சாப்பிடவில்லை, சிங்கங்களும் சாப்பிடவில்லை, எல்லோருமே உபவாசம் இருந்தார். ஆனால் இப்பொழுது அவர்களுக்கு கிடைத்த, சிங்கங்களுக்கு கிடைத்த பெரிய ஃபீஸ் என்ன தெரியுமா? ஒரு ஆளுங்க எவ்வளோ பேர் கிடைச்சிருக்காங்க? எல்லோருமே, அந்த குடும்பத்தின் பிள்ளைகள் எல்லோருமே அந்த சிங்கங்களுக்கு இரையாக மாற்றப்பட்டார்கள். இன்னும் நீதிமொழிகள் 11:8 விதமாக நாம் வாசிக்கிறோம். அதாவது நீதிமான்களுடைய அவர்களுடைய எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை, ஆனால் துன்மார்க்கருடைய எலும்புகள் முறிக்கப்படும் என்று சொல்லி அதை நாம் வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் உயிருள்ள ஆண்டவர், நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர். அவர் உயிருள்ளவராக இருக்கிறபடினாலே ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அவர் எல்லா நேரத்திலும் வேலை செய்கிற தேவன். அவருக்கு என்று ஒரு டைம் கிடையாது. நம்முடைய ஆண்டவர் எல்லா நேரத்திலும் வேலை செய்கிறார்கள். நாம் தேவனிடத்தில் வேண்டுதல் செய்யும்போது அவருடைய நேரத்திலே அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவரை சார்ந்து நாம் இருக்க வேண்டும். நாம் அவருக்காக நிலை நிற்கும் போது அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நாம் எந்த அளவில் நம்முடைய ஜெப வாழ்க்கை இருக்குது என்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய காலங்கள் மாறும்போதும் ஜெப வாழ்க்கை மாறுகிறதா, இல்லை நாம் தேவனுக்காக நிலை நிற்கிறோமா என்று சொல்லி நாம் யோசித்து பார்ப்போம். அதற்கு ஒரு சோதனை வரும் என்றால் எவ்விதமாக நாம் நிலைநிற்கப் போகிறோம், தானியேல் போல எவ்விதமாக நிலைநிற்கப் போகிறோம் என்று சொல்லி நாம் அறிந்து நாம் யோசித்து நாம் தீர்மானம் எடுத்து ஆண்டவருக்கு முன்பாக நிலைநிற்போம். தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் யாவரும் எழுந்திருந்து கீர்த்தனையில 208வது கீர்த்தனை பாடுவோம். ஏற்றுக்கொண்டருளுமே தேவா என்ற பாடல் 3வது 4வது கவிகளை நாம் பாடுவோம். 3வது 4வது கவிகள். Amen.
ஆண்டவருடைய வேதத்தை தியானம் செய்ய நீர் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி ஆண்டவரே. தானியலை போல ஜெபத்தில் நிலைநிற்கிற மக்களாக நாங்கள் இருப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். நாங்கள் பலவீனர்கள் ஆண்டவரே, நீர் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே, ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனம் உள்ளது என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் ஆவியிலே உற்சாகத்தோடு நம்மிடத்தில் அதிக நேரம் செலவிடுவதற்கு உதவி செய்யும். அதற்கு தடையாக எது வந்தாலும் அதை உடைத்து போட எங்களுக்கு பலனையும் சக்தியும் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த நாளில் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அவிதமான ஒரு தீர்மானத்தோடு பிரதிக்கினையோடு கூட வாழ்வதற்கு ஆண்டவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக இந்த ஆராதனையை பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். தேவனே, ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபைகளை தாரும். ஆண்டவரே, உண்மை அதிகமாக பற்றி பிடித்துக் கொள்ள உதவி செய்யும், வேறு வளர்வதற்கு உதவி செய்யும். ஆண்டவர், இந்த வாரத்தில் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாவற்றையும் வழிநடத்தலும் ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் பொறுப்படுத்த வழிநடத்துவீராக. ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகள், திருச்சபை மக்கள், ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொருவரும் வாழ்விலே மன கவலையோடு கூட வருத்தத்தோடு கூட ஆண்டவரை பண தேவையோடு கூட இருப்பார்கள் என்றால் தேவன் தாமே அவர்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரை நீதாமே என் பிள்ளைகளுக்கு உதவி செய்து நீர் வழிநடத்த வேண்டும் என்று உடைய பாதத்தில் கேட்கிறோம். அவருடைய தேவைகளை சந்தியும், உதவி செய்யும் ஆண்டவரே, உதவி செய்யும் ஆண்டவரே. தாலியாரான முழுவதும் எங்களோடு கூட நீங்கள் வழிநடத்துவதற்காக நன்றி ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். துதியை கனமையும் போதும் எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். ரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளை கடவர். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்துடைய புகழ்படவும் தயவு செய்து அமருங்கள். எல்லாருக்கும் தோற்று